உலகளாவிய ரீதியிலே இன்று ஒரு முக்கியமான விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இரண்டு நாடுகளுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் இன்று சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாத்திலே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய $142 பில்லியன் பெறுமதியிலான ஒப்பந்தம் தான் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் போது உரையாற்றிய ட்ரம்ப் தெரிவிக்கையிலே முன்னபோதும் இல்லாத வகையில் தற்போது சவுதி மற்றும் அமெரிக்காவுடனான உறவானது பலப்பட்டு இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தன்னுடைய இந்த உரையின் போது சிரியா மீதான பொருளாதார தடையை நீக்குகின்ற தன்னுடைய முடிவு தொடர்பாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. சவுதி, கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான தன்னுடைய 4 நாள் தொடர் தூதரக பயணத்தின் ஒரு அம்சமாகத்தான் அவர் தற்போது சவுதிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். இந்த சந்திப்பானது அமெரிக்காவிற்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம். மேலும் செய்திகளுக்கு டிஃபென்ஸ் ஸ்டோரி தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி.